Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 7 mensuration exercise 7.1 பார்த்துட்டு இருக்கோம். 6th sum. A girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party using a sheet of paper whose area is 5720 centimeter square. How many caps can be made with radius 5 cm and height 12 cm? ஒரு பொண்ணு வந்து அதோடைய பர்த்டே பார்ட்டிக்கு கேப்பு வந்து வர்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறக்காண்டி தயாரிக்கலாம்னு இருக்குது. அப்போ அது ஒரு பேப்பர் எடுத்துருக்கு. அந்த பேப்பருடைய ஏரியா வந்து இந்த பேப்பருடைய ஏரியா வந்து 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது என்ன ஷேப்புன்னு கொடுக்கல. ஓகேயா, ரைட். இதை வந்து கட் பண்ணி கோனாக தயாரிக்குது. கேப் இந்த தலையில் தொப்பி போடும்ல, கோமாளிக்குள்ளா மாதிரி ஒரு சின்னதாக பெத்தைக்கு போடுவாங்கல்ல, அது மாதிரி கேப் தயாரிக்குது. எத்தனை கேப் தயாரிக்கலாம் அப்படின்றதான் கொஸ்டின். நம்பர் ஆஃப் கேப் எத்தனை கேன் பி மேடு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த பேப்பரோட ஏரியா வந்து டிவைடட் பை நான் இந்த கோன் இருக்குது பார்த்தியா, சிஎஸ்சி ஆஃப் கோன் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இந்த ஒரு பேப்பரை வந்துடா தம்பி ரோல்டு பண்ணணும்னு வச்சுக்கேன், அப்படி சுற்றுனோம்னு வச்சுக்கவேன், இது இந்த கடலையெல்லாம் வாங்குவாங்கல்ல பொட்டனம் அடிக்கிற மாதிரி, அப்படி பண்ணையிலே இந்த கேப் ரோல்ட் ஆயிரும். அப்படின்னா சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஈச் கோனுக்கு வந்து சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டு. அந்த ஏரியா பேப்பர் கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் பேப்பர் கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் பேப்பர் ஷீட்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? 5720 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கோனுடைய என்ன கொடுத்துருக்கு? ஹைட்டு கொடுத்துருக்கு 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கு? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், மறந்துடாத. ரைட், யூனிட் எல்லாம் ஒன்றா இருக்கணும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பர் ஆஃப்னு சொல்லையில் ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் அப்படின்னு எழுதி நமக்கு தேவையான தொப்பிகளின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிட்டு ஏரியா ஆஃப் பேப்பர் ஷீட் அப்படின்னு எழுதிட்டு சிஎஸ்சி ஆஃப் கோன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சிஎஸ் ஆஃப் ஏ கோன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சிஎஸ் ஆஃப் ஏ கோன் அப்படின்னு. ஏரியா ஆஃப் ஷீட்டு 5720 கொடுத்துட்டாங்க. சிஎஸ்சி ஆஃப் கோனுக்கு வந்து πRL. அப்போ 5720 கொடுத்தாச்சு. இது 22/7 வந்தாச்சு. ஆருக்கு வந்து கொடுத்துருக்கு 5. எல் வேணும்ல, அப்போ சைடில் வரணும். எல் ஸ்கொயர் சீக்வல், இதெல்லாம் ஒரிஜினல், ரஃப்னு நினச்சிடாத, சைடில் வரேன்னு சொல்லிட்டு. எல் ஸ்கொயர் சீக்வல் h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். h ஸ்கொயர் மீனிங் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், 144 ப்ளஸ் 25 169. ரூட் எடுத்துட்டோம்னா 13 சென்டிமீட்டர். இதுதான் எல். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இது 13. அப்போ 7 மேலே கொண்டு போயிட்டா 7 × 5720 டிவைடட் பை 22 × 5 × 13. 11 டேபிள் அடிக்கலாம் பெரும்பாலும். 11 11 பாடு. 2 11s are 5 11s are 2 11s are 0. அடுத்து 1 2 is 2 260. ஓகே, குட். அடுத்து என்ன அடிக்கலாம் பாரு. 113 213 20. அடுத்து என்ன அடிக்கலாம்? 1 4. அப்போ மேலே 7 வருது 4 வருது. ஈக்குவல் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 7 × 4 ஈக்குவல் டு 28 கேப்ஸ் அப்படின்னு வருது. 28 கேப்ஸ் அப்படின்னு வருது. புரியுதா? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. படம்லாம் போட்டு பாரு, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.